அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 28ஆம் தேதி வளர்பிறை 14/11/2024. திரையோதசி திதி காலை 9:44 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி. சமநோக்குள்ள அஸ்வினி நட்சத்திரம் நள்ளிரவு 12:31 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பரணி நட்சத்திரம். அமிர்த யோகம் நள்ளிரவு 12:31 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: விருச்சிக லக்னம், லக்னத்திலேயே புதன், தனுசில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாத்தில் சூரியன். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், உபநயனம் செய்ய, புது பதவி ஏற்க, வங்கி கணக்கு தொடங்க, தாலிக்கு பொன் உருக்க, சொத்து பத்திரப்பதிவு செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, யோகக்காரர்களுக்குத்தான் முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கும். போர்த்துகீசிய பழமொழி சொல்லுதுங்க. ஆமாங்க, பெரியவங்க கூட சொல்லுவாங்க, தலைச்சம்புள்ள தலைப்புள்ள பொன் குழந்தையாக பிறந்தால் குடும்பம் தழைக்கும்னு சொல்லுவாங்க. எந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தையை பேணி வளர்த்து சமூகத்திலே நல்ல குழந்தையாக கொண்டு செலுத்துபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் முன்கோபம் வரும், வேலை சுமை இருக்கும், சின்ன சின்ன காரிய தடைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் விலை உயர்ந்த பொருட்கள் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. ரொம்ப நாளாக அந்த மொபைல் ஃபோனை மாற்றணும்னு நினச்சின்னு இருக்கீங்க, அது புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வண்டி வாகன பழுதையும் நீக்குவீங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி லாபகரமாக இருக்கும். புது வாடிக்கையாளர்களும் வருவாங்கங்க. உத்தியோகத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் வளைஞ்சி கொடுத்து போகிறது நல்லதுங்க. இங்கிதமாக பேசுகிறது நல்லதுங்க. அதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகத்தில் இன்றைக்கி மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. உங்களுடைய ராசியை சூரியன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குளிர்ச்சி தரக்கூடிய காய்கனிகள் சாப்பிட்றது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களை, அதிகாலை பூக்களையும் மிஞ்சி விடுகிறது இனிய குழந்தைகளின் இன்ப புன்னகை. ஆமாங்க, எத்தனை பூக்களை வேணாலும் நாம் கொண்டு வந்து விதவிதமாக அடுக்கி வச்சிருக்கலாங்க. ஆனால் ஒரு குழந்தையோட அந்த அழகிய அந்த புன்னகை பூக்கக்கூடிய முகம் இருக்கு இல்லைங்களா, அந்த கொஞ்சி தவழக்கூடிய அந்த முகம் இருக்குது பாருங்கள், அந்த வெகுளித்தனமாக சிரிக்கக்கூடிய அந்த சிரிப்பு இருக்குது பாருங்கள், அந்த சிரிப்புக்கு ஈடு இணையாக எந்த பூக்களுமே இதுவரைக்கும் சிரித்த
பிடித்ததில்லைங்க. அதனால தாங்க குழந்தைகளுடைய சிரிப்பிலே எப்பொழுதும் மனதை பறிகொடுப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, சின்ன சின்ன செலவுகளாக ஒரு பக்கம் செலவுகள் கூடிக்கிட்டே போதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு உட்கார்ந்து சில மணி நேரங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறோம், வாங்குகிற சம்பளம் பத்த மாட்டேங்குது, உத்தியோக நேரம் போக வேறு ஏதாவது தொழில் தொடங்கலாமா, கமிஷன் வகையில் ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிற முயற்சிகள்லையும் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. லாபஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீடு இன்னைக்கு கலகலப்பாக மாறும். அதே போல் பழைய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள், கிரகப்பிரவேசம், திருமணம் இதிலெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பள்ளிக்கூட காலத்தில் கல்லூரி காலத்தில் உங்களோடு சேர்ந்து படித்தவங்களையும் இன்றைக்கி சந்தித்து சந்தோஷமாக சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டே இருப்பீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி விறுவிறுப்பான லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட ஒரு பக்கம் வேலை சுமை இருந்தாலும் இன்னொரு பக்கம் சின்ன சின்னதாக உங்களுக்கு பாராட்டுதல்களும் வந்து கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஒரு பக்கம் தர்ம காரியங்கள்லையும் இறங்கி ஈடுபடுவீங்க. ஊர் பொது காரியங்களையும் முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. எல்லா வகையிலும் ஒரு வகையில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, குழந்தைகளுடன் இருக்கும்போதுதான் ஆன்மாவின் ரணங்கள் ஆறுகின்றன. ஆமாங்க, ஆன்மா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. அந்த ஆன்மாக்களுக்கே ஒரு ஆத்ம திருப்தியை தரக்கூடியவர்கள் குழந்தைகள் தாங்க. அதனால தாங்க குழந்தைங்கன்னா நீங்கள் எப்பொழுதுமே கொண்டாடுவீங்க. குழந்தைகள் அப்படின்னாலே நீங்கள் ரொம்ப அவங்களுக்கு மரியாதையும் கொடுப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் குழந்தை மனதுடன் நடந்து கொள்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். தனாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குதுங்க. அறமுறையாக பாதியிலே நின்று போன வீடு கட்டுற வேலையை மறுபடியும் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசியை சுக்கிரன் பார்த்துன்னு இருக்கிறதுனால ஒரு இடம் வாங்கிடலாம், ஒரு வீடு வாங்கிடலாங்கிற முடிவுக்கு வந்து அதற்கான முயற்சிகளில் இறங்குவீங்க. இன்றைக்கி முன்பணம் கொடுத்து நீங்கள் அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஏற்கனவே பாதி பணம் கொடுத்துட்டு மீதி பணம் கொடுக்காமல் இருந்தவங்க மீதி தொகையை கொடுத்து பத்திரப்பதிவு செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் நீங்கள் பளிச்சுன்னு இன்றைக்கி பேசுவீங்க. பரவாயில்ல, நம்மளை பற்றி யார் வேணாலும் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம், இருக்கிறத நம்ம பேசிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. அதே போல் வியாபாரம் இன்றைக்கி பரபரப்பாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் உண்டுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் புது வேலையாட்களை இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு அமர்த்துவீங்க. பங்குதாரர்களோட புதுசாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. பேருக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல்லைங்க, ஆனால் சம்பளத்தில் தான் ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு நீங்கள் முணுமுணுக்கிறது நல்லா கேட்குது. இன்றைய தினம் சின்ன சின்ன சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, வாழ்க்கையின் முதல் பகுதி பெற்றோராலும்
இரண்டாவது பகுதி பிள்ளைகளாலும் நிறைவடைய வேண்டும். ஆமாங்க, அதுதாங்க முழுமையான வாழ்க்கை. சின்ன வயசில் நமக்கு பெற்றோர் சரியாக இருந்து நம்மளை வழி நடத்தினாங்கன்னா நாம் பெருசாக ஜெயிச்சு காட்டலாங்க. அதே மாதிரி வாழ்க்கையினுடைய இறுதி பகுதி பிள்ளைகளோடு இருந்தோம்னா, அவங்களோட இருந்து செலவிட்டோம்னா அதை விட பெரிய சொர்க்கம் ஏதும் இல்லைங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பிள்ளைங்க தான் நமக்கு பெரிய சொத்துன்னு எங்கும் எப்போதும் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களை பார்த்தும் பார்க்காம போனவங்கெல்லாம் வலிய வந்து இன்றைய தினத்தில் பேசுவாங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. புது வண்டி வாகனம் இன்னைக்கு நீங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். இரவல் வண்டி வாங்க வேண்டாம். உங்கள் வண்டியையும் இரவல் யாருக்கும் தர வேண்டாங்க. அதில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி உங்கள் ராசிக்குள்ளேயே செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால பூமி சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அதெல்லாம் இன்னைக்கு பேசி நல்ல விதத்தில் முடிக்கலாங்க. வீடுமனை வாங்கிறதுக்கு முன்பணம் தரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால பழைய கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதா அல்லது புது கடனை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதா இது தெரியாமல் சில நேரம் குழம்புவீங்க. புதுசாக லோன் போட்டு ஏதாவது ஒன்று வாங்கலாம்னு நினைக்கும் பொழுது பழைய இஎம்ஐயே ஒன்று போயின்னு இருக்குது. அது இருக்கும்போது இதை சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குறையும் மனசுக்குள்ளார ஒரு பக்கம் இருக்குங்க. சமாளிச்சுக்கலாங்க. என்ன லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால சமாளித்து வந்துடலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி கூடுதலாக உங்களுக்கு பற்று வரவு இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களை மட்டம் தட்டலான்னு சிலர் முயற்சி பண்ணாங்க. அவங்களுடைய சூழ்ச்சிகளை தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கும் அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வானத்தில் மின்னக்கூடிய மிகப்பெரிய நகை அணிகலன் சூரியன். அதே போல் வீட்டில் மின்னக்கூடிய மிகப்பெரிய நகை குழந்தைகள். ஆமாங்க, வானத்திற்கு எப்படி சூரியன் அணிகலனாக அழகு சேர்க்கிறதோ அதே போல் வீட்டில் குழந்தைகள் தாங்க அணிகலனாக அழகு சேர்க்கிறார்கள். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலேங்கிறதை புரிந்து வைத்து கொண்டு குழந்தைகளை தெய்வமாக மதித்து வணங்கி வளர்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. கடந்த 2-3 நாளாக முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க பெற்றோருடைய ஆசீர்வாதமும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. தள்ளிப்போன காரியங்களும் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பதுங்கி கிடக்கிறதுனால எதை தொட்டாலும் தாமதமாகுது, தள்ளி போகுது, எங்கே போனாலும் விரைய செலவுகள் அதிகமாகிட்டே இருக்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் நீசகதியில் இருந்தாலும் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. நெருங்கிய உறவினர்கள் வீட்டு கல்யாணம், காதுகுத்து, கிரகப்பிரவேச நிகழ்ச்சிகளில் இன்றைக்கி கலந்துக்கிட்டு பழைய சொந்த பந்தங்களை பார்த்து மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களையும் இன்றைக்கி நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஒரு பக்கம் போட்டி இருக்குது, கண்டகச்சனி இருக்கிறதுனால பங்குதாரர்களால் தொந்தரவுகள் இருக்குது. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் கொடுத்து வந்த அதிகாரி இன்றைக்கி உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு
ஆதரவாக பேசுவார். அதனால் அலுவலகத்திலேயும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, கடவுள் தன்னையே ஒரு நகலெடுத்து இந்த பூமியில் தவழவிட்டார், கள்ளமில்லாத ஒரு மழலையின் வடிவில். ஆமாங்க, குழந்தைகள் இறைவனுடைய நகல்கள் அப்படின்னு வேதங்களும் சொல்லி கொடுக்குதுங்க. அதனால தாங்க குழந்தைங்க சொன்னால், குழந்தைங்க பேச்சில் நீங்கள் மயங்குவீங்க, குழந்தைங்க சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க. குழந்தைகளுக்காக என் வாழ்க்கையே நான் அர்ப்பணிச்சிட்டேன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. குறிப்பாக அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக ஏதாவது சச்சரவு வர வாய்ப்பு இருக்குதுங்க. எப்போவோ நடந்து முடிஞ்ச விஷயங்களை இப்போ போய் ஞாபகப்படுத்திக்கிட்டு அதனால் கோபப்பட்டு கூக்குரல் போட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நலமாக இருக்குங்க. நாம் எந்த வம்பு தும்புக்கும் போகிறது இல்லைங்க. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எதிலையாக போய் சிக்கிக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்காக நம்ம அங்கேயும் இங்கேயும் ஓட வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்காக காசு பணத்தை செலவழிக்க வேண்டியதாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரிய வருதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று கொஞ்சம் மோசமாக இருந்ததுங்க. ஆனால் இன்றைய தினத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டுங்க. ஆனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்தணும். சிறு சிறு விபத்துகள், செலவுகள், பழுதுகள் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளி உணவுகளை இன்றைக்கி தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்கள் வீட்டு திருமண ஃபங்க்ஷனில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் கிடைக்குங்க. ஆனாலும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வீடாளும் வித்தையை தாயிடமிருந்தும் நாடாளும் வித்தையை தந்தையிடமிருந்தும் குழந்தைகள் கற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஆமாங்க, அதனால தாங்க சின்னஞ்சிறு வயசுலேயே அந்த பிஞ்சு மனசாக இருக்கும் பொழுதே அவங்களுக்கு முறைப்படி எதையெல்லாம் சொல்லித்தர வேண்டுமோ அதையெல்லாம் சொல்லி கொடுத்து சமூக முன்னோடிகளாக அவர்களை வளர்த்து கொண்டு வருபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால முகத்தில் ஒரு பொலிவு, ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்குங்க. சுறுசுறுப்பாகவும் இருந்து பல முக்கியமான வேலைகளையும் இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வாக்குஸ்தானத்தில் பாக்யாதிபதி புதன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. முடியாதுங்கிற விஷயத்தையும் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கடனை நினச்சி சில நேரங்களில் மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு கவலை இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழிவகைகளும் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் மனசுக்குள்ளார சின்னதாக நிம்மதி எட்டி பார்க்குங்க.
அதே போல் விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கார், 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புது தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இருக்கிற வியாபாரத்தை இன்னும் கொஞ்சம் பெருசுப்படுத்துறது, புது ஏஜென்சி எடுக்கிறது, அதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. புது வேலையாட்களையும் இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு உட்கார வைப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். அதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க. வேலையை வாங்கிக்கிறாங்க, ஆனால் பெருசாக ஒன்றும் நமக்கு எதுவும் செய்யறதில்ல, எல்லாம் அதே சம்பளம் தாங்க இன்றைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, எவர் குழந்தைகளின் அன்பிற்கு பாத்திரமாக இருக்கின்றாரோ அவரை இந்த தேசமே வணங்கும். ஆமாங்க, குழந்தைங்க மேலே நீங்கள் எப்பொழுதுமே பாசமாக இருப்பீங்க. உங்கள் குழந்தைங்கன்னு இல்லைங்க, எந்த குழந்தையாக இருந்தாலும் தூக்கி கொஞ்சுவீங்க. அதே மாதிரி எந்த குழந்தைக்கும் எந்த அநியாயம் நடந்தாலும் அந்த இடத்துக்கு ஓடி போய் நீங்கள் தட்டி கேட்பீங்க. குழந்தைகள் நம்மளை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தெய்வமே நம்ம பக்கம் வந்துடுதுன்னு அர்த்தங்க. அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் குழந்தைகளுக்கு முன்னுரிமை முதலுரிமை தரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகும். எடுத்த எடுப்பிலேயே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் வருகையால் வீடு இன்றைக்கி கலகலப்பாக மாறும். உறவினர்கள் வீட்டு திருமண நிகழ்வுகள்லையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி மகனுக்கும் ஏதாவது வேலை வாய்ப்பு கூடி வரத்துக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. ரொம்ப நாளாக வேண்டிகிட்டு இருந்த கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளும் தேடி வருங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு. ரொம்ப நாளாக வீட்டில் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லைங்களா, அந்த புது டிசைனில் ஒரு நகை, அதை இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். பங்குதாரர்களால் உங்களுக்கு எந்த வகையிலுமே லாபமும் இருக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கூட சரியாகி இன்றைக்கி அலுவலகத்திலையும் நல்ல பேர் கிடைக்குங்க. அதிகாரிகள் என்ன பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பதில் பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டுமானால் நீங்களும் அவர்கள் போக்கிலேயே பயணிக்க வேண்டும். ஆமாங்க, குழந்தையோடு குழந்தையாக கொஞ்சி குலாவி கற்றுக் கொடுக்க வேண்டியதை சொல்லி கொடுக்க வேண்டிய படிப்பை அழகாக அற்புதமாக சொல்லி கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால சிக்கனமாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்க பேச்சு நமக்கு என்னத்துக்குங்க, நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாங்க. நாம் சும்மா இருக்கும்போதே நம்மளை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்புறம் நாம் ஏதாவது சொல்ல ஆரம்பித்தோம்னா எதேதோ பேசுவாங்க. அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பார்த்துட்டு போகலாம். நம்ம வளர்ச்சிக்கு என்ன வழியோ அதை முதல்ல பார்ப்போம். ஊர்க்கதை, உறவு கதை, உலகு கதைலாம் எதுக்கு நமக்கு அப்படின்னு இன்றைய தினம் சில முக்கிய முடிவுகளும் நீங்கள் எடுப்பீங்க. பொது சேவை செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப விருப்பம்தான். சமூக
சமூக சேவை, ஊர் சேவை இதெல்லாம் செய்கிறதுக்கு விருப்பம்தான். ஆனால் எதை செய்ய போனாலும் 2 பேர் அங்கே எதிர்ப்பாக இருக்கிறாங்க. சரி, நடக்கிறபடி நடக்கட்டும்னு சொல்லிட்டு நயச்சியமாக இன்றைக்கி நீங்கள் ஒதுங்கிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. சுக்கிரன் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள், வாசனை திரவியங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வீட்டை கொஞ்சம் பெருசுப்படுத்துறது, பழைய அந்த டைனிங் டேபிள்லாம் மாற்றுறது, அந்த மாதிரி சில புது பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. நண்பர்கள் வீட்டு கல்யாண விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலும் கொஞ்சம் கலகலப்பாகவும் இருப்பீங்க. பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நினச்சி சில நேரங்களில் மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு கலக்கம் இருக்கும். நம்ம அளவுக்கு இவங்க திறமையாக வருவாங்களா, இல்லை நம்மளை விட திறமையாக இருப்பாங்களா, ஒன்றும் இப்போதைக்கு புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்குறியோடையும் இன்றைய தினத்தில் நீங்கள் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. இருந்தாலும் போட்டிகளால் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். அதையும் தாண்டி சமயோஜித புத்தியால் லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, ஆணை அடித்து வளர்க்க வேண்டும், பெண்ணை தட்டி வளர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, ஆண் குழந்தைகளை வார்த்தைகளால் கொஞ்சம் அதட்டி வளர்க்க வேண்டும். ஆமாங்க, நீங்கள் அதைத்தாங்க செய்வீங்க. கைகளால் தட்டுவது, அவங்கள அடிக்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காதுங்க. ஆனால் வார்த்தைகளாலேயே அவங்கள கொஞ்சம் தட்டி வளர்ப்பீங்க. அதே மாதிரி பெண் குழந்தைகளை புகழ்ந்து பேசி தட்டி வளர்த்து கொண்டு வருவீங்க. பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி வழிகாட்டி கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற பகுத்தறிவு சிந்தனைகள் அதிகம் படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை வாரி வழங்கும் நாளாக அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வக்கரமாகி தாங்க உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எவ்வளவு பணம் வந்தாலும் பத்த மாட்டேங்குது, எங்கே போகுதுன்னு தெரியவும் மாட்டேங்குது. ஆனால் ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குது. வீட்டை மாற்றி பார்க்கலாமா, அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்ததே இப்படி தான் இருக்குது, வீடால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் இருக்கும். 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புறநகர் பகுதியில் இருக்கிற ஒரு சொத்தை கொடுத்துட்டு நகரப்பகுதியில் ஒரு வீட்டு மனை வாங்கலாமா அல்லது ஃப்ளாட்ஸ் ஏதாவது வாங்கலாமா அப்படிங்கிற முயற்சிகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. ஏற்கனவே இருக்கிற கடனையே பைசல் பண்ண முடியாமல் தவிக்கிறோம், இதில் வேறு இன்னொரு கடனாங்கிற மாதிரியான யோசனைகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசிக்கு பின்பக்கமாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகும். பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல வரன் ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நெருங்கிய நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்துக்கும் போது உங்களுடைய மகளுக்கு வரன் ஏதாவது கிடைப்பாங்களான்னு விசாரிக்க ஆரம்பிப்பீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமை இருந்தாலும் சாமர்த்தியமாக இன்றைக்கி நீங்கள் சமாளிப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ஒருவருக்கு முதலாவது செல்வம் குழந்தைகள், 2வது செல்வம்தான் பணம். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க நினைப்பீங்க. பணம், காசு, சொத்து, வண்டி, வாகனம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குதுங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப இதையும் தாண்டி முக்கியமானது எனக்கு எங்கள் பிள்ளைங்க தாங்க ரொம்ப முக்கியம். அவங்களுக்காக நான் எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவேன். அவங்க எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். ஒரு சொத்தை விற்று கூட அவங்க கேட்குறத வாங்கி கொடுப்பேன்னு எங்கும் எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு முதலிடம் தருபவர்கள், அவர்களுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு
கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. தள்ளி போனதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனுக்கு கூட இன்றைய தினம் நீங்கள் முயற்சிகள் செய்யலாங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் அறகுறையாக நின்று போன வீட்டை மறுபடியும் கட்டுறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குவீங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாபஸ்தானத்தில் வாகனக்காரகன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புது வாகன வசதி எல்லாமே பெருகுங்க. அதே மாதிரி ஒரு காலத்தில் நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பணக்கார வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் ஏங்கின்னு இருந்த காலம் போய் நாம் என்ன எதிர்பார்த்தோமோ, நாம் எதுக்காக ஏங்கினோமோ அதெல்லாம் கிடைச்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் உள் மனசுக்குள்ளார எட்டி பார்க்குங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அந்த தவிப்பு அதெல்லாமே சரியாகி இன்றைய தினம் சில நுணுக்கங்களை நீங்கள் கையாண்டு அதிக லாபத்தை சம்பாரித்து காட்டுவீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலை சுமைகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருங்க. அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு உள் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் உங்களை எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும். ரொம்ப நாளாக வீட்டில் இருக்கிறவங்க கேட்டதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஆண் குழந்தை என்பது வாரிசு, பெண் குழந்தை என்பதோ பரிசு. ஆமாங்க, அதனால தாங்க பெண் குழந்தைகள் மேலே நீங்கள் ரொம்ப பாசமாக இருப்பீங்க. ஆண் குழந்தைகளுக்கு வேண்டிய அந்த செல்வத்தையும் சேர்த்து வைப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் பிள்ளைகளுடைய வருங்காலத்தை பற்றியே அதிகமாக யோசித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் சரியில்லை. கோபப்பட்டீங்க, அவசரப்பட்டீங்க, செலவுகளும் ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே போச்சுங்க. அந்த நிலைமை மாறி இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அந்த கோப பேச்செல்லாம் இன்றைக்கி சரியாகி இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பணப்புழக்கமும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சரளமாக இருக்கும். சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. அக்கம் பக்கத்தில் அவசரத்துக்கு கை நீட்டி வாங்கின பணத்தையும் இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள், தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி அலுவலகத்திலையும் இன்றைக்கி மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. நெருங்கிய நண்பர்கள் வீட்டு கல்யாண விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 7.5 சனி இருக்கிறதுனால ஞாபக மறதி அப்பப்போ வரும். அதனால் ஞாபகம் இருக்கும்போதே முக்கியமான வேலைகளை முடிக்க பாருங்கள். எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எழுதி வைக்கிறதும் ஒரு வகையில் நல்லதுங்க. ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால சில நேரங்களில் உடம்பில் கொஞ்சம் சோர்வு களைப்பெல்லாம் இருக்கும். சின்ன சின்னதாக அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 10ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வரும். அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. அந்த சிரமங்கள் விலகி இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.